அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி வீடியோ என்னால் போட முடியல. ஏன்னா நாங்கள் வெளியில் போயிருந்தோம், அங்கேயும் வீடியோ எடுக்க முடியல. நான் இது மாங்கனி திருசலை வாங்கிட்டு வந்தது. இந்த கல் இரும்பு கல். இந்த கல்லோட விலை 550 ரூபா. இந்த பேன் வாங்கிட்டு வந்தேன். இந்த பேனோட விலை 450 ரூபா. இது இரும்பு தான், நல்லா வெயிட்டாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இது நல்லா வெயிட்டாக நல்லாயிருக்கு. இன்றைக்கி வெளியே போனனால எங்களால் வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் மல்லிகை பொருள் வாங்க போயிருந்தோம், அதனால் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு வேலை வந்திருக்கு, அதனால் இந்த கொஞ்சம் ஜாமான் வாங்க போயிருந்தோம். சரி நீங்கள் தோசையை ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றுறேன். நல்லா தோசை கல் நல்லா கழுவி 2-3 தடவை சோப்பு போட்டு கழுவி உப்புலாம் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்து திரும்பி ஒரு தடவை கழுவியிருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குது. வெங்காயம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் இந்த முட்டையை போட்டு பொரித்து எடுத்துருவோம். வருதான்னு பார்ப்போம். நல்லா தான் வருது. முட்டையை பொரிச்சு எடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் மாவு ஊற்றிப்பேன். தோசை எப்படி வரும்? தோசை வருதான்னு பார்ப்போமா? வருது தோசை. இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இந்த தோசை கல் வாங்கணுன்னு வாங்கிட்டேன். தோசை நல்லா வருது. தோசை நல்லா வந்திருக்கு, பரவாயில்ல. முட்டை தோசை வந்திருக்கு நல்லா. தோசை ஊற்றி பார்ப்போம். பெருசாக தான் ஊற்றுனேன், பரவாயில்ல வந்துச்சு. கொட்டை முட்டை தோசை வச்சுருக்கேன். இது மைனஸு. இது சுட்டைக்கோழி. என் மருமகனும் மகளும் வாங்கிட்டு வந்தாங்க, அதை கொடுத்துட்டு போகிறாங்க. இது சட்னி, தேங்காய் சட்னி.